இலவச டிவி, இலவச மிக்சி, இலவச ஃபேனு, இலவச கிரைண்டர், இலவச வாஷிங் மிஷின், இலவச சைக்கிள், இலவச சிலிண்டர், இலவச பஸ் பயணம். அரசுன்னா இப்படிதான் செயல்படணும் அப்படின்னு நம்ம அரசியல்வாதிங்க சொல்லுவாங்க. ஆனா அரசு எப்படி செயல்படணும் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது என்ன தெரியுமா? அரசுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகளை உருவாக்கணும். அப்படி வந்த வருமானத்தை முறையா பாதுகாக்கணும். அப்படி பாதுகாத்த வருமானத்தை நல்ல முறையில செலவு செய்யணும். அதாவது மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு பயன்படுத்தணும். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது, நோயோடு இருக்கக்கூடாது. எதிரிகளின் ஆபத்தை தடுத்து மக்களை நிம்மதியா வாழ வைக்கணும். இதுதான் நல்ல அரசுங்கிறாரு. உருவசியும் ஓவா பிணியும் சிறுவகையும் சேராது இயல்வது நாடு. ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதம மந்திரி, இந்த மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்க எப்படி ஆட்சி நடத்தணும்? நம்பர் 1, அவங்க நல்லா படிச்சவங்களா இருக்கணும், கற்றறிந்தவங்களா இருக்கணும், சட்டத்தை பத்தி நல்லா புரிஞ்சவங்களா இருக்கணும், சட்டத்தை மீறி எதுவும் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும், எல்லாரையும் எல்லாரையும் சரிசமமா நடத்தணும், நியாயமான முறையில் வருமானத்தை ஈட்டணும். சாராயத்தை வித்து கிடையாது, நியாயமான முறையில் வருமானத்தை ஈட்டணும், நல்ல திட்டங்களை கொண்டு வரணும். இப்படி ஆட்சி செஞ்சா அந்த பிரதம மந்திரியும் அதன் முதல் மந்திரியும் இறைவனுக்கு சமமா வச்சு போற்றுவாங்க அந்த மக்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் சொல்றாரு. மக்களின் கண்ணீரை துடைக்கணும்பா, அப்பதான் அது நல்லாட்சி. மக்கள் பயமெல்லாம் வாழணும், அப்பதான் வளர்ந்த நாடு. இப்ப ஆட்சி நடத்துற உரிமையும் அதிகாரத்தை தான் மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஏன் கொடுத்துருக்குறாங்க? நீங்க சேவை செய்வீங்க நம்பிக்கையில கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பிக்கை யாரு காப்பாற்றணும்? இவங்க தான் காப்பாற்றணும். இப்போ மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்ப்பா. ஒரு அரசுக்கு அதான் பெருமை. மது ஆறா ஓடுது, ஆறெல்லாம் சாக்கடையா ஓடுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போராட்டமே மக்களுக்கு வாழ்க்கை. இதே அன்றாட வேலையா இருந்தா வாழ்க்கைக்கு எங்க இருந்துப்பா தரம் வரும்? அந்த தரம் எப்போ உயரப்போகுது? இப்படி இருந்த அரசுக்கு பெருமையாப்பா? அது சிறுமை. நாங்க தான் மாற்றுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. நீங்க எதுல மாற்று? எப்பா எப்படி ஆள வேண்டும்னு சட்டத்துல இருக்கு எல்லாமே. அதை நேர்மையா செயல்படுத்தினாலே போதும். அது மாற்றம் தான். எல்லாமே எழுத்துல இருக்கு. அதை செயல்படுத்துங்க. அதே போதும். செயல்படுத்துங்க. எப்ப சட்டத்துக்கு முன்னால எல்லாரும் சமம்பா. இது எழுத்துல இருக்கு, நடைமுறையில இருக்கா? எல்லாருக்கும் கல்வி சமமா கிடைக்கா? எல்லாருக்கும் மருத்துவம் சமமா கிடைக்கா? இப்ப வழிபாடு செய்யறதுல சமத்துவம் இருக்காப்பா? எல்லாரையும் சமமா நடத்தணும். இது ஒரு பிரதம மந்திரியின் கடமை, இது ஒரு முதல் மந்திரியின் கடமை, மக்களை ஆளும் அதிகாரத்திலும் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய கடமை. நம்ம நாட்டுலப்பா எப்ப ஒரு 5 பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, அதிக அளவு கஷ்டப்படுறாங்க. யாரெல்லாம் தெரியுமா? ஒண்ணு ஏழைங்க, அன்னாடங்காட்சிங்க, நடுத்தர மக்கள், 3வது விவசாயிங்க, 4வது தொழிலாளர்கள், 5வது வேலை தேடும் இளைஞர்கள். எப்ப இவங்களை முதல்ல கவனிக்கணும். இவங்களுக்கு என்ன பண்ணா நல்லதுன்னு யோசிக்கணும்ப்பா. வாழ்க்கையில ஒளி ஏத்துங்கப்பா. இப்ப வாக்குறுதிகள் நிறைவேற்றிக்க முடியலன்னு ஏன்னு சொல்லுங்கப்பா. அரசோட திட்டங்கள் என்ன, அது எப்படி செயல்படுத்த போறீங்க, இதை பத்தி மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லுங்க. இப்ப வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும்ப்பா தம்பி. எப்ப மக்கள் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுற எதுல தெரியுமா? ஒரு 3 காரணம் இருக்கு. ஒண்ணு ஊழல், லஞ்சம். அப்ப இன்னொன்னு அதிகார துஷ்பிரயோகம். இந்த ஊழலையும் லஞ்சத்தையும் அதிகார துஷ்பிரயோகத்தையும் இப்ப கட்டுப்படுத்தாம நல்ல ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் முக்கியத்துவம் கொடுங்கப்பா. இப்ப மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு தரமான கல்வியை கொடுக்கணும். இப்ப திறன் மேம்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு உதவணும். இப்படி செஞ்சா இவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், நாட்டுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். மக்களை அடிக்கடி சந்திக்கணும்ப்பா. கிராமங்களுக்கு போகணும், மக்கள் நேரடியா சந்திக்கணும், நிலைமை என்னன்னு பார்க்கணும். இப்ப சேவை செய்யத்தான் உங்களை தேர்ந்தெடுத்து இருக்காங்க, அது இவங்களுக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது, இவங்க வேற வகையில பிஸி ஆயிடுவாங்க, அதை மறந்துடுவாங்க.
அவ்வளவு வேலை வந்துடும். சேவை செய்யத்தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரு மன்னர் மறந்துட்டா 3 பேருக்கு கேடு ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். அந்த மன்னனுக்கு கேடு, அந்த மக்களுக்கு கேடு, அந்த நாட்டுக்கே கேடு. ஏப்பா, மக்களை பசி இல்லாம வாழ வைக்கணும், மக்களை நோய் இல்லாம வாழ வைக்கணும், மக்களை மகிழ்ச்சியா வாழ வைக்கணும், இன்னொன்னு மக்களை கொஞ்சம் அறிவோடு வாழ வைக்கணும். இதுதான் நல்ல ஆட்சி, இதுதான் மாற்றம். இப்ப வரைக்கும் ஏமாற்றதான் போய்கிட்டு இருக்கு. உங்க ஆட்சியில வருமா தம்பி மாற்றம்? இப்ப அந்த எதிர்கட்சிங்களாம் ஒண்ணு சொல்லணும்ப்பா. அதாவது ஜனநாயகத்தின் காவலனே இந்த எதிர்கட்சி தான், அது தெரியுமா? என்ன செஞ்சாலும் எதுக்க கூடாது. தவறுகளை சுட்டி கட்டுங்க, அது தெரிஞ்சதுதான். ஆனா நல்லது செஞ்சா பாராட்டணும், அதை செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படி பாராட்டணும்? அதுதான் புதுசா இருக்கும். இப்பா, சட்டமன்றத்துல மக்களின் குறைகளை எடுத்து சொல்லணும், ஆக்கபூர்வமா விமர்சனம் பண்ணணும், தவறுகளை ஆதாரத்தோட சுட்டி காட்டணும். குறைகளை சொன்னா மட்டும் போதாது, தீர்வையும் சொல்லணும். இப்ப மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால சொல்றேன், நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு இருக்கணும். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல அப்படின்னு மக்களை வெறுக்கக்கூடாது, கோபமா பேசக்கூடாது. காலம் மாறும், காட்சிகள் மாறும், இது வரலாறு. எப்போதும் மக்களோடு இணைஞ்சிருங்க. ஆட்சியில இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, சேவை செய்யலாம். வெறுப்பரசியல் பண்ணாதீங்க, சாதி மத உணர்வுகளை தூண்டாதீங்க. எந்த நேரத்திலும் ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய வாய்ப்பு வரலாம். எதிர்கட்சிங்க தயாரா இருக்கணும். எதிர்கட்சி வலுவா இருந்தா தான் ஆளுங்கட்சி பொறுப்பா செயல்படும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த 2 பேருமே ஜனநாயகத்தின் 2 கண்கள். ஒண்ணு பலவீனமானா மக்களின் வாழ்க்கை பாதிக்கும். அதிகாரம் மட்டும்தான் ஆட்சிக்கிட்ட இருக்கு. மக்கள் நலனை காக்க வேண்டிய பொறுப்பு, கடமை, இது 2மே இந்த 2 பேருக்குமே இருக்கு.